விட மாட்டேங்குது. காலங்காத்தால ஒரு பாம்பு வந்து பாம்பு எவனாவது என்ன போலிச்சு இந்த பாம்பை பிறக்க வச்சவன் நாக கண்ணியாரே தாயே என்று அழைக்கிறீர்களே, தாங்கள் யார்? தங்க தங்காவா? தங்க ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி திருமாலாகிய பெருமாள் வந்திருக்கிறேன். தங்க அம்மா அண்ணா, உங்களுடைய நாக இனமெல்லாம் எனக்கு தெரியும். உண்மைதான். காசி வரிசைக்கு 13 மனைவிமார்கள். உண்மைதான். அப்படி இருக்க அந்த 13 மனைவிமார்களிலே அதாவது விதலை கத்துரு என்று சொல்லக்கூடிய 2 மனைவிமார்கள். அப்படி இருக்க அந்த காசி வரிசை தன்னுடைய 2 மனைவிகளையும் அழைத்து உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ கேளுங்க என்று தெரிவிக்கிறார். அப்படி சொல்லும் போது அவருடைய இளைய மனைவி கத்துருவாகப்பட்டவள் எனக்கு 100 ஆண் பிள்ளை வேண்டும் என்று வரத்தை கேட்கிறார். 1000 ஆண் பிள்ளைகள். அப்பொழுது அந்த காசி வரிசையாகப்பட்டவர் என்ன சொல்றாரு? 1000 முட்டையிட்டு 1000 குஞ்சுகளை பறிப்பாய் அப்படின்னு வரம் கொடுத்துட்டாரு. யாருக்கு? கத்துருங்கிறவங்களுக்கு. அந்த விதலைங்கிறவங்களுக்கு அதாவது அவ என்ன வரம் கேட்கிறானா, அந்த 1000 பிள்ளைகளை விட வல்லமசாலி எனக்கு 2 பிள்ளை கொடுன்னு கேட்கிறான். அப்படி 2 பிள்ளை வரத்தை கொடுக்கிறார். 1000 முட்டையிட்டு 1000 நாகங்களா நீங்க பிறக்கிறீங்க. காசி வரிசையினுடைய மனைவி வயிற்றுல, கத்திருவினுடைய வயிற்றுல அப்படி பிறந்ததும் உங்களை அந்த அதாவது முதல் மனைவி விதலியினுடைய வயிற்றிலே 2 முட்டையிட்டு அந்த 2 முட்டையிலையும் ரொம்ப நாளா குஞ்சு பொறிக்கல. அப்ப அவ என்ன செய்யறான்னா, இவ்வளவு நாளா புள்ள பொறக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முட்டையை எடுத்து உடைச்சு போடுறான். உடைச்சு விட்டதும் சிரசை இடுப்போட கூடிச்சு, கால்பாகம் கூடுல. அப்பொழுது அந்த குழந்தை என்ன சொல்லுது? அப்பொழுது பிறந்தவன்தான அருணன், கதிரவனுக்கு சாரதி ஓட்டக்கூடிய அருணன். அந்த அருணன் என்ன சொல்றாரு? என்ன பாதியோடு பிறக்க வச்சுட்ட, அதனால
நான் அருணனாக சாரதி ஓட்ட போறேன் சூரிய தேவனுக்கு. என்னை பாதையில பிறக்க வச்சு என்ன மொண்டி முடவனாக்குறல, நீ என்னைக்கு இருந்தாலும் அந்த 1000 பிள்ளைங்களுக்கு அத கீழே போ, அவர்களுக்கு பணிவிடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். மறு வெகாண்டு காலம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்குது. அவன் தான் கருடன். அருணனுக்கு பிறகு கருடன் பிறக்கிறான். கருடனும் அவனுடைய தாயும் மூத்தமல்ல சாபம் கொடுத்துட்டு போயிட்டானே. இந்த நாகத்துக்கெல்லாம் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த நாக தேவதைகள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மரணமே வரக்கூடாது, இந்த நாகங்களுக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவலோகத்துல பொன்னுலோகத்துல தேவேந்திர கிட்ட இருக்குது பாரு அமிர்த கலசம், அந்த அமிர்த கலசத்தை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கருடனுக்கு சொல்றாங்க. யாரு இந்த நாகங்கள். அப்படி சொன்னதோ அவர் கருட பகவான் போய் சொல்லி தேவேந்திர கிட்ட இருந்து நாக கலசத்தை கொண்டுகிட்டு வந்து அந்த அதாவது அந்த புல்லுல வெறும் அருகமுள்ளு, அந்த அருகமுள்ளு இருக்கிற இடத்துல வைக்கிறார். கருடன் கொண்டு வந்து வச்சுட்டாரு. இந்த தேவேந்திரன் என்ன பண்ணிட்டாரு, இந்திர பகவான் இந்த விஷமுள்ள நாகமெல்லாம் சாப்பிட்டுச்சா நம்மளையே அடிமைப்படுத்துறோம், இந்த சாப்பிடறதுக்குள்ளார அந்த மறுபடியும் கொடுத்தத மறுபடியும் வாங்கிட்டு போயிட்டாரு, தூக்கிட்டு போயிட்டாரு, தேவலோகம் தூக்கிட்டு போயிட்டாரு. அந்த அமிர்தம் வச்ச இடமெல்லாம் அவ்வளவு மனம், அவ்வளவு வாசம். இத பார்த்துட்டு இந்த நாகம் 1000 நாகமும் அந்த பிள்ளை இருக்குது பாரு அருகமுள்ள, அந்த அருகமுள்ள நாக்கு நாளா நக்குது அந்த அமிர்தத்து வாசத்துக்கே. அப்படி நக்கினதுதான் இந்த நாக்கு வந்து இந்த நாகப்பாம்புக்கு 2ஆ பிளந்துக்குச்சு. இந்த அருகம்பில் இந்த அமிர்த கலசத்தை நக்கினதுனால அந்த நாகத்துக்கு இந்த நாக்கு 2 நாக்கா போயிடுச்சு. அப்படி இந்த நாகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கருட இந்த நாகங்களுக்கு என்னைக்குமே நான் அடிமையாதான் இருக்கணுமா, நானும் என்னுடைய தாயும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பொழுது சொல்றார் தேவேந்திரன், இல்லையப்பா உன்னுடைய அடிமை காலம் நீங்கி போச்சு, இனிமே உன்னுடைய நிழலு என்னைக்கு இந்த நாகத்து மேல படுதோ அன்னைக்கு இந்த நாகம் எல்லாம் உயிர் போயிரும் அப்படின்னு தேவேந்திர சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் இந்த நாக இன கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்குது. அதனால உன்னைய நாங்க எதுக்கு பிறக்க வச்சோம், என்ன காரணம், இந்த மும்மூர்த்தி தேவர்களும் உன்னை எதற்காக பிறக்க வைத்தோம், என்ன காரணம் தங்க நாகக்கண்ணியே நாகதேவதையே, அதாவது ஒரு அரக்கனாக ஒட்டவன் கஜமுகாசூரனா, அந்த அரக்கனாகப்பட்டவன் எங்க 3 லோகத்தையும் அடித்து சித்திரவதை செய்து எங்களுக்கு ஆணரையும் சாவு வரக்கூடாது, எங்களுக்கு பெண்ணாலையும் சாவு வரக்கூடாது, தேவர்களாலையும் சாவு வரக்கூடாது, இந்த மூவர்களாலையும் சாவு வரக்கூடாது, எனக்கு மிருக ஜாதியால சாவு வரக்கூடாது, அது மட்டுமா எந்த ஆயுதத்தாலும் எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு வரத்தை வாங்கிட்டான். அப்படியா இந்த மண்டகலப்ப அந்த வரத்தை கொடுத்துருச்சு. அப்பேற்பட்ட வர வாங்கியிருக்கான்னு சொல்றீங்க, என்னையா பிறக்க வச்சீங்க, அவன் உன்னை நாகம் என்று ஒன்று வரும் என்று அவனுக்கு தெரியல. அப்படியா இல்லன்னா அந்த வரத்தையும் வாங்கியிருப்பான் திறன். அதனால நீ ஆணிலும் இல்ல பெண்ணிலும் இல்ல எந்த ஆயுதத்தாலும் இல்ல எந்த விலங்கு இழுத்தாலும் கூட நீ இல்லை. சரி அதனாலே நீ நாகதேவதையாக உன்னை பிறக்க வைத்து நீ படமெடுத்து சென்றால் அவனை வென்று விடலாம், கொன்று விடலாம். அப்படியா எங்களை மறுபடியும் இந்த தேவர்கள் இந்த 3 லோகத்திலையும் நாங்க வாழணும்னா ஒன்னாலத்தாமா முடியும். அண்ணா அம்மா தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்களை ஒன்றாக இணைந்து என்ன பிறக்க வச்சீங்க. அந்த அசுரனை அழைத்து மீண்டும் உங்களை உங்களுடைய நாட்டுக்கே திரும்பி அனுப்புகிறேன். வெறி பிடிச்சு போய் அலையறான். உடனடியாக அம்மா பட்டு 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 கொத்தனது கொத்த மேல கொத்தறா கொத்திக்கிட்டாரு. அப்படியா அவன் புடுற குசு சத்தம் எங்களுக்கு கேட்கும். அப்படியா
தேவர்கள் மூவர்கள் எங்க இருக்கிறார் சொல்லி கொல்லலாம் என்று சொல்லி நான் செல்லுகின்ற போது கருநாகமாக ஒன்று வழி மறிக்குது. ஆனால் இந்த நாகம் என்ன போக விடுமா விடுவே எந்த பக்கம் போனாலும் சரி குறிக்கட்டு என்னை கொத்தை வருகிறது. இந்த நாகத்தை என் வாழாலே ஒரே வெட்டு வெட்டா துண்டு மூடாது கண்ணு துண்டுமா போகணும். வெட்டுங்க பார்க்கலாம். வெட்டி வீசிட்டு அந்த தேவர்களை விடவே கூடாது. அவங்களை பிடிக்கணும் கொல்லணும்டா. பண்ண வேலை தான் இது. ஆமா அங்காரே கோபப்பட்டு நீ 1000 ஆயுதம் கொண்டு வெட்டினாலும் என்னை அழிக்க முடியாது. உன்னை அழிக்க பிறந்தவளை இந்த கருநாகமாக நான் பிறந்திருக்கிறேன். மும்மூர்த்தி தேவர்களே என்னை கண்டு அடிபட்டு உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க முள்ளாகத்தை விட்டுட்டு. நீ பூமியில நகர்ந்து வயிற்றினால் எழுந்துட்டு போற நாகனையே ஆகார கடைக்கெல்லாம் மண்ணை சாப்பிடுற நீயே என்னை கொல்வதா? நான் கண்ட துண்டமாக வெட்ட போகிறேன். நீ நினைப்பது நான் தவறு. நான் பிறந்தது எப்படி? மும்மூர்த்தி தேவர்கள் அருளால் பிறந்தவன். நாகமும் இல்ல, ஒரு கன்னி பெண்ணும் இல்ல. கன்னி புத்திலிருந்து பிறந்த கருணாக கன்னியனான கருணாகமே தேவர்களால் உருவானது இல்லன்னா கூட விட்டுட்டு போவோம். பாவத்தை பார்த்து சொல்லு. அந்த தேவரால் உருவாக்கப்பட்ட நீ சொன்ன பாரு உயிரை விட மாட்டேன். கொல்ல வந்தேன். ஒரு வழியா போய் சேர்ந்துட்டான்டா அப்பா சாமி. அண்ணா